ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட் வந்து போட போகிறோம். சரிங்களா, கிளச் பிளேட் வந்து போட போகிறோம். கிளச் பிளேட்டில் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா தெரியும் உங்களுக்கு. கிளச் பிளேட் போச்சுன்னா உங்களுக்கு சிமெண்ட் கலர் வந்து ஆயில் வந்து ஆகிடும். சரிங்களா, அதுக்கு எப்படி பண்ணோன்னா ஆயிலை டெவலப் பண்ணிவிட்டு திருப்பி பழைய ஆயிலை வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளச் வந்து பிடிக்கக்கூடாது அந்த காரணத்தில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆயில் டர்ன் பண்ணிங்கன்னா அது வந்து க்ளீனாக வந்துடும். அடுத்து திரும்ப லைட்டாக பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிங்களோ வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள் க்ளீனாக இருக்குது ஆல்ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணோன்னா இந்த மாதிரி க்ளீன் ஆகிடும். அண்டு இதெல்லாம் பாருங்கள் ஒன்று க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளச் பிளேட் வந்து போட போகிறோம். கிளச் பிளேட் போடும்போது என்ன ஆனாக்கா கிளச் பிளேட் போட்ட முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து கம்ப்ளைண்ட் வரும். அப்படின்னா கிளச் ஜர்க்கிங் அப்படின்னா கிளச்சோட வைப்ரேஷன் நம்ம வந்து வரும். அப்புறமா கியர் ஷிஃப்டிங் ஆடு வரும். இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நிறைய வரும் காட்டுறீங்களா. பட் அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளச் பிளேட்டோட லைஃபும் வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அண்டு இப்போ பாருங்கள் இதுதான் வந்து கிளச் பிளேட்டு. இந்த கிளச் பிளேட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலில் வந்து டிப் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இன்னும் இன்ஜின் ஆயில். இந்த இன்ஜின் ஆயில் வந்து இந்த கிளச் பிளேட் வந்து என்ன பண்ண போகிறோம், டிப் பண்ண போகிறோம். அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கிளச் பிளேட்டில் வந்து ஏ பிளேட் பி பிளேட்ன்றது வரும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு இது ஏ பிளேட் பி பிளேட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் பாருங்கள் இந்த பிளேட் வந்து இதில் போட்டுட்டேன். ஆயில் நல்லா அப்படியே டிப் பண்ணணும். ஓகேங்களா, அண்டு இது 2 பிளேட்டு நான் வந்து கீழே போட்டேன். இப்போ வந்து இந்த பிளேட்டுக்கு இது எப்படி டிஃப்ரெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய சென்டரில் ஆயில் சர்க்குலேஷன் ஆகக்கூடிய கேப் வந்து அதிகமாக இருக்கும். அண்டு மேலே இருக்கிற பிளேட் பார்த்திங்கனாக்கா கேப் வந்து குறைவாக இருக்கும். அப்படின்னா இது வந்து எப்பவுமே பார்த்திங்கனாக்கா இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் போடணும். சின்னதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து போடணும். இப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கிளச் ஜர்க்கிங்கு இந்த கிளச்சு கியர் ஷிஃப்டிங் ஆடு எல்லாம் வராது. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இது கம்பெனி வந்து எல்லாமே வந்து யோசித்து தான் வந்து பண்ணுவாங்க. அண்டு ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். இல்லை ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி எக்ஸாம்பிள் கேட்குறது அப்படின்னாக்கா நான் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ கிராமத்து பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும். என்ன இருக்கும்னாக்கா மேடாக இருக்கும் அப்படி இல்லைங்களா, மேடு பள்ளம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கனாக்கா ஒரு ஏ பிளேட்டை கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போடலாம். அப்போ என்ன நடக்கும்னாக்கா கொஞ்சம் கிளச்சு வந்து ஜர்க்கிங் வந்து வரும். பட் ஆனால் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். அண்டு பிக்கப் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு கிளச் பிளேட் வந்து போயிட்டே இருக்கும். பட் அதுக்கு ஒரு வழி என்ன பண்ணணும்னா நம்ம கிளச் லிவர் இருக்கு இல்லையா, இந்த கிளச் லிவர் வண்டி காலையில் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும்னா கிளச்சு வேறு பிடிச்சி கொஞ்ச நேரம் உடிச்சிக்க சொல்லுங்கள். உடிச்சு வந்துட்டு அப்போ பிடிச்சிட்டு வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணோக்கா அந்த கிளச்சு உள்ளெல்லாம் போய்ட்டு நல்லா வந்து ஆயில் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கிளச் வந்து விட்டுடலாம். இது விட்டிங்கனாக்கா நம்ம இதுக்கு வேறு எந்த ஆல்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளச் ஜர்க்கிங் கம்ப்ளைண்ட்டும் சரி, கிளச் போட லைஃபும் சரி, அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வண்டி பிக்கப்பும் சரி நல்லாயிருக்கும். இது ஒரு மெத்தட் பண்ணலாம். இல்லை இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சென்டருக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஹோலை போட்டு கொடுக்குறது. இதுக்குள்ளே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்குலேஷனுக்காக இதில் வந்து ஹோல் பண்ணி கொடுக்குவாங்க. காட்டுங்களா, இந்த மாதிரி வந்து ஹோல் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஹோல் தெரிதுங்களா, ஓகே இந்த பாருங்கள் தெரிந்து பாருங்கள் ஆயில் லூப்ரிகேஷன் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து அங்கங்கே இன்னும் இப்போ இருக்கிற ஹோலோட இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா ஹோல் வந்து நீங்கள் போட்டி கூட அந்த வந்து சர்க்குலேஷன் வந்து வரும். அண்டு இல்லை இப்படி நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் வந்து கரெக்டாக வந்து நாம் சொல்கிற மாதிரி கேட்குறாங்கனாக்கா அந்த மெத்தடையும் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து டெய்லி சொன்னீங்கன்னாக்கா அந்த கிளச் பிளேட் ரெகுலராக போகிற கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். அதே சமயம் வண்டிக்குள்ள பிக்கப்பும் மைலேஜும் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ப்ளஸ் வந்து இது வந்து மற்றவங்க இருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு அப்புறமா ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா BS6 ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த எவ்ரி வெனஸ்டே அப்படின்னா புதன்கிழமை இரவு 8 மணிக்கு மிஸ் பண்ணாமல் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து TMW ஹோண்டா கற்பம் கற்பி போன்ற வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அண்டு அது விருப்பம் இருக்கிறவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட லிங்க்கை வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நன்றி, பாய், வணக்கம்.